முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போன்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்கே விவசாயிகள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். மூன்றாவதாக, குறுவையில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில் 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் இந்த ஆட்சியில் வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும்.